Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more. தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 74,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நரசிம்மகுமார் வழங்க கேட்கலாம். நரசிம்மகுமார், வணக்கம். வினாடிக்கு எவ்வளவு கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது? கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றனவா? என்ன நிலவரம்? வணக்கம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதை தொடர்ந்து கர்நாடக மற்றும் கேரள, வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளான கபினி, கிருஷ்ணராஜசாகர், ஹேமங்கி, ஹேராவதி உள்ளிட்ட அணைகள் தற்போது முழு கொள்ளளவை எட்ட உள்ளன. இதன் காரணமாக அந்த அணைகளுக்கான நீர்வரத்து பல மடங்கு அதிகரித்துள்ளது. தற்போது ஹேமங்கி அணை முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் அந்த அணைக்கு வரும் நீர் முழுமையாக கிருஷ்ணராஜசாகருக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் கிருஷ்ணராஜசாகர் அணையும் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் அந்த அணைகளிலிருந்து அதிகப்படியான நீர்வரத்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து நேற்று காலை 30,000 கனஅடியாகவும் நேற்று மாலை 50,000 கனஅடியாகவும் உயர்ந்த நிலையில் இன்று காலை மேலும் அதிரடியாக உயர்ந்து 74,000 கனஅடி நீர் தற்போது வந்து கொண்டுள்ளது. மேலும் கர்நாடகாவில் இருந்து 1,00,000 கனஅடிக்கு மேல் நேற்று திறந்துவிடப்பட்டுள்ளதாக தகவல் வந்துள்ளது. இதனால் நாளை 1,00,000 முதல் 1.5 லட்சம் வரை நீர்வரத்து கூடுதலாக வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்தகைய சூழ்நிலையில் தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் காவிரி கரையோர பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காவிரி கரையோர பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும், தாழ்வான பகுதியில் உள்ளவர்கள் பாதுகாப்பான மேடான பகுதிக்கு செல்லும்படியும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கால்நடை வளர்ப்போர் உள்ளிட்டவர்கள் காவிரி கரையோரங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும், மத்திய பகுதியில் யாராவது கால்நடை வளர்ப்போர் இருந்தால் அவர் வெளியேற வேண்டும் எனவும் கடந்த ஒரு வாரமாகவே கால்நடை வளர்ப்போருக்கு மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்து அவர்களை வெளியேற்றியுள்ளது. இந்நிலையில் இந்த நீர்வரத்து இதே நிலையில் தொடரும் பட்சத்தில் அடுத்த ஓரிரு நாட்களில் மேட்டூர் அணை 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 90 அடியை தாண்டியுள்ள மேட்டூர் அணை அடுத்த ஓரிரு நாட்களிலேயே 100 அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி கரையோர பகுதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட காவலர்கள் மற்றும் தீயணைப்பு துறையினர் உள்ளிட்டவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நரசிம்மகுமார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, Civil Engineering with specialization in GIS and remote sensing and more.